நாம் இந்த போராட்டத்தை ஒரு மனிதநேய அடிப்படையில் செய்கிறோம் என்று இங்கே எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். நாம் வெறும் மனிதநேய பற்றாளர்கள் மட்டுமல்ல, நாம் உயிர் நேயர்கள். அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன படுகொலைக்கும் நாம் கண்டித்து போராடினோம். அதைப் போல இன்று பர்மாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த படுகொலையை கண்டிக்கிறோம். எப்படி நமது இனம் அழித்தொழிக்கப்படுகிற போது இந்த வல்லாதிக்க நாடுகள் வாய்மூடி மௌனமாக இருந்ததோடு நம்மளை கொன்று குவிக்க கூடி நின்றதோ, அதை போலத்தான் இன்று இந்த செயலையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஈழத்தில் என்ன நடந்ததோ அது பாலஸ்தீனத்தில் நடந்தது. அங்கே என்ன நடந்ததோ அது இன்றைக்கு பர்மாவில் நடக்கிறது. நமது குழந்தைகள் எப்படி கறிக்கட்டையாக கருக்கி போடப்பட்டார்களோ, தலைதனியே, கால்தனியே, கைதனியே, குடல் தனியே சிதறி கிடந்தார்களோ, நமது உடன் பிறந்தவர்கள் அக்காவும் தங்கையும் எப்படி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களோ, அப்படித்தான் பாலஸ்தீனத்திலும் நடந்தது, இன்று பர்மாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நமது கடமை. அழித்தொழிக்கப்படுகிற தேசிய இனங்களின் உரிமைக்காக நிற்க வேண்டியது ஒரு மானுட கடமை. அந்த அடிப்படையில் தான் வழி உணர்ந்த பிள்ளைகள், நம்மால் அதை நினைத்து பார்க்க கூட முடியாது. 2008, 2009 அந்த காலகட்டங்களில் உணர்வுள்ள தமிழ் பிள்ளைகள் நாம் என்ன மனநிலையில் இருந்தோம் என்பதை சொல்லி விளக்க முடியாது. நடேசனும் பூலித்தேவனும் இங்கே நடேசன் பூலித்தேவன் அவ்வளவுதான். அவர்கள் விடுதலை புலிகள், அவர்கள்தான். இங்கே இருப்பவர்களுக்கு, நமக்கு அப்படி இல்லை. நம் உடன் பிறந்த அண்ணன்கள். இசைப்பிரியா ஒரு பெண், அவ்வளவுதான் மற்றவர்கள் பார்வையில். நமக்கு அப்படி இல்லை, நமது தங்கை. பாலச்சந்திரன் மற்றவர்களுக்கு ஒரு சிறுவன், அவ்வளவுதான். நமக்கு அப்படி இல்லை. அவன் நமன் மகன், நம் தம்பி, நம் உடன் பிறந்தவன். அப்படித்தான் லட்சத்திற்கு மேலான நமது இன உறவுகளை சாக கொடுத்தோம். கத்தினோம், கதறினோம், கண்ணீர் வடித்தோம், தீக்குளித்தோம், மலையில் நனிந்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், முற்றுகையிட்டோம், எதோ செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அதை போலத்தான் இன்றைக்கு பர்மாவில் இந்த காட்சிகளை பார்க்கிற போது அப்படியே நம் கண்முன்னே நமது ஈழத்து சோகம், நமது தாய் நிலத்தில் நிகழ்ந்த அந்த படுகொலை விரிகிறது. அங்கே எப்படி கர்ப்பிணி பெண்ணை வயித்தை கீறி அந்த பிஞ்சை எடுத்து கீழே போட்டு சிங்கள இராணுவ வீரன் தன் பூட்ஸ் காலால் நசுக்கி கொலை செய்தானோ, அப்படித்தான் இங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை கீறி அந்த குழந்தை எடுத்து தொப்புள் கொடியோடு அந்த நெருப்பின் மேலே எரிகிற தகரத்தில் வைத்து வறுக்கிறார். அங்கே ஒருவன், நமது தென்னரசன் குறிப்பிட்டது போல, இங்கே தமிழன் தொடைக்கிரி கிடைக்கும் என்று சிங்களன் ஒரு மேசையிலே தொடையை பிளந்து வைத்திருந்தார். அதற்கும் இந்த காட்சிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அந்த செயலுக்கும் இதற்கும். ஒரு பொறுமையாக உட்கார்ந்து ஒரு மனிதனுடைய தொடையை வெட்டி தோலை உரித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவன் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு சக மனிதனுடைய ஒரு கையை காலை வெட்டி அவன் மெதுவாக செழித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் என்ன மனநிலையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறான்? ஒரு எந்திரம் கூட செய்ய தயங்கும் இந்த செயலை. அது இந்தியாவில் வாழ்கிற பெருமக்கள் எவராது கேட்பார்களா? செத்துப்போன மாட்டின் தோலை உரித்தான் என்பதற்காக உயிரோடு இருந்த மனிதனை கட்டி வைத்து தோலை உரித்த மகாத்மாக்கள் இதை கேட்கப் போகிறார்களா? கண்டிக்கப் போகிறார்களா? ஆனால் நாம் ஏன் இதை கேட்கிறோம்? நம்மால் இதை தடுத்து விட முடியுமா? முடியாது என்பதல்ல. ஆனால் இதை கேட்பது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அந்த அடிப்படையில் நாம் இதை கேட்கிறோம். யாருமே இல்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடாது அல்லவா? நமது அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்னது போல, நாம் உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட, நமக்கென்று குரல் எழுப்ப எவரும் இல்லாத ஒரு அடிமை சிறுபான்மை தேசிய இனத்தின் மக்கள் என்று குறிப்பிட்டார்.
அது தமிழர்களாகிய நமக்கு மட்டும்தானா? இல்லை. உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற, அழித்தொழிக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற அத்தனை தேசிய இனங்களுக்கும் பொருந்தும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், என் அன்பான மக்களே, இந்த பூமியில் பிறந்து, இந்த மண்ணிலே பிறந்து, இந்த சாதிய இழிவை சுமந்து நாள்தோறும் நீங்கள் இந்த துயரப்படுவதை பார்க்கும்போது என் நெஞ்சிலே ரத்தம் வடிகிறது. இந்த இழிவை சுமப்பதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவிலே கலைந்து விடக் கூடாதா என்று கதறினார். அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது அல்ல. உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற, அழித்தொழிக்கப்படுகிற அத்தனை தேசிய இனங்களுக்கும் அது பொருந்துகிறது. ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு தேசிய இனம், தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான விடுதலை போராட்டம் என்றோ உரிமை போராட்டம் என்றோ பார்க்க முடியாது. உலகெங்கிலும் ஒடுக்கப்படுகிற, அழித்தொழிக்கப்படுகிற அத்துணை தேசிய இனத்திற்கான பொதுவான ஒரு போராட்டமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அப்படித்தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாம் எல்லை தாண்டி தொலை தூரத்தில் துன்பப்படுகிற இந்த மக்களுக்காக இன்று துடித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்று பர்மாவில் இருக்கிறது, நாளை இன்னொரு நேரத்தில் அது நடக்கலாம். அதனால் யாரும் கேட்கப் போவது இல்லை. இங்கே பேசிய ஐயா எல்லாரும் குறிப்பிட்டார்கள். இதை நமது அருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்களா? பார்த்திருப்பார்கள். இந்திய நாட்டின் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்த்திருக்க மாட்டார்களா? ஏன் நமக்கு ஏற்பட்ட வலி அவர்களுக்கு வரவில்லை? வராது. 20 பேர் இந்த காட்டுக்குள் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எத்தனை பிற மாநிலங்களிலிருந்து கண்டனங்கள் வந்தது? யார் கண்டித்தது? கர்நாடகாவிலிருந்து ஒரு கண்டனம் வந்ததா? கேரளாவிலிருந்து ஒரு கண்டனம் வந்ததா? யார் கண்டித்தது? எந்த மனிதநேய பற்றாளராவது இது தவறு என்று சொன்னார்களா? இல்லையே. ஒரு மரக்கட்டைக்கு கொடுக்கிற முதன்மைத்துவத்தை ஒரு மனித உயிருக்கு ஏன் தரவில்லை என்று எவருமே கண்டிக்கலை. இந்திய கடல் அழுக்கில் 840 உயிர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது, இன்று வரை சிறைபிடிக்கப்படுகிறது. யாருமே கேட்க இல்லையே. லட்சக்கணக்கில் செத்து விழுந்தார்கள் நமது மக்கள். தமிழர் நிலத்தில் தமிழர்களை தவிர எவரும் கதறல்ல. அதில் தமிழர்களும் எல்லோரும் கேட்கல, எல்லோரும் கத்தல. அதே இந்த சேப்பாக்கம் அந்த விளையாட்டு மைதானத்திற்கு முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். அங்கு மட்டும்தான் அனுமதி. எங்க ஆள் நடமாட்டம் இல்லையோ அங்குதான் தமிழர்களுக்கு போராட இடம். 300 பேர் நின்று கத்திக்கொண்டிருப்போம், போரை நிறுத்து, எமது மக்களை காப்பாற்று என்று. 3 லட்சம் பேர் சாலையில் எனக்கு என்னவென்று போய் கொண்டிருப்பான். அது ஒரு தேசியனத்தின் உணர்வாகவோ உரிமையாகவோ போராட்டமாகவோ அது இல்லை. அது ஒரு சில குழுக்களினுடைய போராட்டமாக மாறி போனது. எவனும் பார்க்கல. இதை பேசுவது, இன்றைக்கு நாம் இந்த பர்மிய மக்களுக்காக போராடுவதை அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று பேசுவார்கள். இதில் என்ன அரசியல் இருக்குது? ஒன்றை இவர்கள் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எதை செய்தாலும் இதை வச்சு தேவையில்லாமல் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். தயவு செய்து இதை அரசியலாக்கி விடாதீர்கள் என்று வேறு தலைவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். எதையெல்லாம் அரசியல் என்று ஒரு பட்டியலை செய்து கொடுத்து விட்டால் நம்ம அதையெல்லாம் வைத்து அரசியல் செய்து கொண்டு இருக்கலாம். எது அரசியல்? கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் என்றால் தேவையில்லாமல் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் படுகொலையை தடுங்கள், மீனவர்கள் கைதை தடுங்கள், தேவையில்லாமல் மீனவர் பிரச்சனை வச்சு இங்கே சில கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது ஈழ படுகொலையை தடுங்கள், தேவையில்லாமல் ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீத்தேன் எரிகாற்றை எடுக்காதீர்கள், தடுங்கள், அது தேவையில்லாமல் அரசியலாக்குகிறார்கள். எதுதான்டா எங்கள் அரசியல்? எதுதான் எனக்கு அரசியல்? இந்த அண்டா குண்டா தோடு மூக்குத்தி தொங்கட்டான் எது அரசியல்? இந்த குவார்டர் பொட்டணம், பிரியாணி, இந்த இலவச மடிக்கணினி, மாவரைக்கிற எந்திரம், இலவச தொலைக்காட்சி, மின் விசிறி, இந்த கர்மமா? இதுவா எனக்கு அரசியல்? இதுவா? எதுதான் அரசியல்? இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்களுடைய படிப்போட்டத்திற்கு எதற்காக தடை விதித்தாய் என்று கட்சிகள் போறான்னா, இது எதுக்கு அரசியல் கட்சிகள் தலையிடுது அப்படின்னா? அரசு எதுக்கு அது தலையிட்டு தடை விதிக்குது? அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி தடை? நாம எப்படி இருக்கும்? எப்படி தடை இருக்கும்? எப்படி இருக்கு? ஐஐடியில் பெரியார் அம்பேத்கருக்கு என்ன வேலை? பெரியார் அம்பேத்கருக்கு என்ன வேலை என்று கேட்பவருக்கு இந்த நிலத்தில் என்னடா வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலை?
அயோக்கியத்தனம் இல்லையா அதெல்லாம்? மாணவர்கள் அரசியலுக்கு வராதேங்கிறான். உனக்கு என்ன அரசியல் வேண்டி கிடக்குதுன்னு உன் ஓட்டதுக்கு, அப்ப அவன் ஓட்டதுக்கு உனக்கு வேண்டி கிடக்குது? இந்த மானமுள்ள மாணவன் எவனாவது இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டான் தொலைச்சு பண்ணணும். அயோக்கியத்தை. மாணவர்கள் வாக்கு செலுத்தலாம், மாணவர்களின் வாக்கை குறிவைத்து அரசியல் செய்யலாம், நகர்த்தலாம், மாணவர்களுக்கென்று கட்சிகளுக்குள் தனி அமைப்பு நடத்தலாம். ஆனால் மாணவர்கள் அரசியல் பேசிவிடக்கூடாது. அப்ப கல்வியும் அரசியலும் மாணவர்களுக்கு இரு கண்களாக இருக்க வேண்டும் என்று இளைய புரட்சியாளன் பகத்சிங் சொன்னானே, அதை ஏற்கிறதா? நீங்க சொல்றதை ஏற்கிறதா? எதை ஏற்கிறது? எதை ஏற்கிறது? அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் தேசப்பிதா காந்தி. அதை ஏற்கிறதா? எதை ஏற்கிறது? ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அதை ஏற்கிறதா? எதை ஏற்கிறது? அரசியல் இல்லாம எதுவுமே இல்லையா? ஐஐடியில எத்தனை மாணவன் எங்கால படிக்கணுங்கிறது அரசியல் தானே தீர்மானிக்குது. அப்புறம் எதற்காக அந்த தடை வருது? எதற்காக அந்த தடை வருது? மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்பதை எதிர்த்து மாணவர்கள் எழுதிவிட்டார்கள். மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்று சொல்வான் யார்? மனித கறி தின்பவன். மனித கறியை தின்பவன் தின்று கொண்டு இருப்பவன் சொல்றான் என்னை மாட்டுக்கறி திங்காதே என்று. நான் மாட்டுக்கறி திங்கல, நீ வா, எங்க அப்பாவை வரப்புல உட்கார வச்சுட்டு நீ ஒரு வைக்கிற நிலத்தை உழுது போட்டு போ, இங்க வா, நீ மாட்டுக்கறி நான் திங்கல, 100 மூட்டை இந்த நெல்லை ஏற்றி வண்டியில் ஏற்று, லாரியில் ஏற்றுவியா? தேவையற்றது. மாட்டுக்கறியை திங்காத, சமஸ்கிருதம் படி. சமஸ்கிருதம் படிப்பதை எதிர்க்கிறார்கள், கருத்து போடுகிறார்கள், அது குற்றம். ஆனால் நாங்கள் தமிழில் படி என்றால் தமிழ் சாவனிசம். நீ சமஸ்கிருதத்தை படி என்றால் அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லை. நாங்கள் தமிழில் படியுங்கள், தமிழில் பேசுங்கள், நாமெல்லாம் தமிழர்கள் என்றால் அது தமிழ் தீவிரவாதம். நீங்கள் இந்தியை கட்டாயமா படியுங்கள், அது தேசியவாதம், அது தீவிரவாதம் இல்லை. என்னடா அயோக்கியத்தனம் அதெல்லாம்? எப்படி? மோடியின் அரசை புகழ்ந்து 2 வார்த்தையை போட்டால் நாளைக்கு இந்த தடையை நீக்கி விடுவார்கள். இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயகமா? கேட்குறாங்க, ஓராண்டு காலத்தில் மோடியின் சாதனை என்ன சொல்லுங்கள். இந்த நாட்டின் பிரதமர் இந்த நாட்டிலே இல்லாமல் ஓராண்டு ஆட்சி செய்ததாண்டா சாதனை. இதை விட என்ன சிறந்த சாதனை இருக்க முடியும்? என் தம்பி கரை வீடு கார்த்திக் தான் சொல்லுவான், மாணவர் பாசறையினுடைய செயலாளர். அது சொந்த நாட்டு இல்லாமல் ஊர் ஊரா ஓடிக்கொண்டிருப்பவரை நாடோடி என்றும் சொல்லலாம், நரேந்திர மோடி என்றும் சொல்லலாம் என்று சொல்ற. வீட்டுக்கு அடங்காமல் தெருவில் தெரிகிறவனை கேடி என்று சொல்லலாம், நாட்டில் இருக்காமல் ஊர் ஊரா போகிறவனை மோடி என்றும் சொல்லலாம். எப்படி இருக்கு? ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தந்து விட்டோம். நிர்வாகம் ஏதாவது நடந்தா தானடா ஊழல் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும். எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையே. நான் சீமான் எல்லாருக்கும் தெரியும். இங்கே சீமான் எழுதிக்கிட்டு இருந்தா லூசு பேலா தெரிவானா? எவனா தெரிவானா? யார் தெரிவா? விளையாட்டு வீரன் எவன் வெளியாகிறான் உள்ள இருக்கான்னு தெரியுதுக்கு முதுகுல ஒரு 7 பேர் எழுதிக்கிடுவான். எது என்னது? ஓ சரி, ஆனி. ஆமா, காலக்கொடும். அதாவது சொந்த நாட்டு மக்களை இப்ப நாம ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்து போகும்போது, வாழ முடியாமல் போரின் பேரழிவுக்கு பிறகு போகும்போது, இதே மலேசிய கடலுக்குள் எப்படி தத்தளிக்கின்றோமோ அதே போலதான் இன்னைக்கு பர்மிய மக்கள் நிற்கிறாங்க. எந்த நாடும் ஏற்கல, எந்த நாடும் ஏற்கல. நமக்கு வந்த கொடுமை என்ன? விடுதலையில் புலிகள் மீதான தடை. அந்த தடை இருப்பதால கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தையை கூட அது தீவிரவாதியாத்தான் பார்க்குது. இடுப்பில் இருக்கிற 1 வயது குழந்தையை கூட அது பயங்கரவாதியாத்தான் பார்க்குது. எந்த நாடும் நம்மை கால்வதிக்க விடலை, அகதியாவே வச்சு நிறுத்துது. குடிக்க தண்ணி இல்லை, உண்ண உணவு இல்லை, எந்த வசதியும் இல்லாத நடுக்கடலில் தத்தளிச்சு நின்று சத்தம். அதே நிலையில் இந்த பர்மிய மக்களை பார்க்கிற போது நாம போராடாம, நாம கத்தாம, கதறாம வேறவன் கத்துவான். நம்ம மேல வைக்கிற பழி என்ன? இன்று வரை என்ன சொல்றான்? ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்று சொல்றான். உங்களை யாரு பிழைக்க வேணாம்னா? எதுக்குடா வேலைக்கு போறீங்க?
எல்லாரும் ஈழம் ஈழம்னு பேசி கொண்டிருங்க, கோடி கோடியாக பணம் வரும், வச்சுக்கிட்டு வசதியாக வாழுங்க. உங்களை யார் வேணாம்னா? யார் வேணாம்னு சொன்னது? விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினா பணம் வரும்ன்றான். டேய், கேஸ் வராதரா, கேஸ் தாண்டா வரும். நீ ஆதரித்து பேசிப்பாரு. பார்க்குறீங்கள? என் மேலே வழக்கு போட்டால் ஒரு நியாயம் இருக்கு. நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு இறங்கின என் பேர்லாம் வழக்கு இருக்கு. நன்றி வணக்கம்னு சொன்னவே இறையாண்மைக்கு எதிராக போயிட்டான். நீ பார்த்துக்க. நீ இது காரணம் என்ன? இந்த பய கூட எவன் போனாலும் வழக்கு போடுவோம்னு அர்த்தம். இதெல்லாம் கால கொடுமையில் ஒன்று. அப்ப இந்த நிலைமையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தடை எந்த நாட்டிற்கு போனாலும் நம்மை பயங்கரவாதியாக பார்க்கிற ஒரு போக்கு இருக்கு, ஒரு அழுத்தம். அதை போலதான் இன்றைக்கு இந்த பர்மிய மக்கள் நடுக்கடலில் தத்தளித்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஈழத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள், அதையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுவது ஒரு குற்ற உணர்வை நமக்குள் தள்ளி, ஒரு தாழ்வு மனப்பான்மை தள்ளி அதில் இருந்து வெளியேற்றி விடுவது. இவங்க அதையே பேசிக்கொண்டிருக்காங்களே என்று. ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். தேர்தல் நேரத்தில் 2009 தேவையில்லாமல் ஈழப் பிரச்சனை இங்கே அரசியலாக்குகிறார்கள் என்று பேசியவர்கள் ஈழப் பிரச்சனை கிராமங்களில் போய் சென்றடையவில்லை என்று பேசினார்கள். அப்ப ஈழம் ஒரு பிரச்சனையா? ஈழம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை இல்லையா? ஒரு தேச விடுதலை இல்லையா? அது உரிமை இல்லையா? ஈழம் உனக்கு பிரச்சனையா? தண்ணி கிடைக்கல பிரச்சனை, மின்சாரம் இல்ல பிரச்சனை, சரியான சாலை இல்ல பிரச்சனை. ஆனால் ஈழம் எனக்கு பிரச்சனை அல்ல, என் இனத்தின் விடுதலை, எனக்கான தேச விடுதலை. அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல இருந்து உன்னை நகர்த்துறான். எப்படி? உன் அப்பன் செத்ததை மறந்து போ, உன் அக்கால் செத்ததை மறந்து போ, உன் தாய் செத்ததை மறந்து போ, உன் இனம் பிணமானதை நீ கடந்து போ என்று கடத்தி விடுற. 5 ஆண்டுகளில் நாம் மறந்து கடந்து போய் நிற்கிறோம். இன்னைக்கு அதை பேசுவது, அதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எரிச்சல் உறுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறான், கேவலம் பேசுகிறான். அப்படி விட்டு விட்டு போவதா? விட்டு விட்டு போவதா? என் தாய் தந்தை செத்ததை நான் தானடா கத்தி அழணும், நான் தானடா கதறுவேன், வேறவன் கதறுவான். இந்த சாவுக்கு உலகத்தில் என்னை விட அழுவதற்கு உரிமை பெற்றவன் எவனடா உண்டு? லட்சக்கணக்கான பிணங்களுக்கு இடையிலே பிறந்த பிள்ளைகள் நாங்கள் கத்தாமல் கதறாமல் எவன்? எனக்கு வலித்தது போல இவனுக்கு வலிக்கும் என்று எவன் சொல்ல முடியும்? நான் தான் சொல்ல முடியும். எங்கெங்கு தண்ணீர் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஓடி போய் முதலாளாக நின்று போராடினேன். காரணம் என்ன? தண்ணீரின் அருமையை என்னை விட உணர்ந்தவன் இந்த மாநிலத்தில் எவர் உண்டு? எவர் உண்டு? இந்த அதிகாரி எவனாவது தவறு செஞ்சா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவான், பணிமாற்றம். அந்த காடு எது? நான் பிறந்த ஊர் தான் ராமநாதபுரம், சிவங்க. அங்கதான் அவன் வருவான். நீ வாரத்துக்கு, நீ ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்க முடியலன்னு நீங்க வருத்தப்படுவ. சென்னையில் நாங்க வாரத்துக்கு 1 வேளை குளிக்கிறவங்க. குடிக்கிற தண்ணிக்கு நாங்க அல்லாடுறதை நீ பார்த்தது உண்டா? அருமையை நான் தான் சொல்லணும். ஏய், தண்ணீரை சிக்கனமா செலவழிங்கடா அப்படின்னு. அப்படி இதெல்லாம் நிறுத்துங்கடா அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நாங்க தான்டா சொல்ல முடியும். 60 ஆண்டுகளா இந்த வழியை சுமந்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்க தான்டா இதுக்கு சொல்ல முடியும். நாங்க தான் கத்த முடியும். இவர் எவர் கத்துவா? நரேந்திர மோடி போறாரு. ஐயா முதன்மை அமைச்சர், இந்தியாவின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் இலங்கைக்கு போறாரு. ஈழ மக்களுக்கு விடி வந்துரும்னு பல பேர் வச்சுட்டு இருந்தேன். அது இடி விழுந்து போச்சு. விடி ஒன்றும் வரல. அவர் போய் என்ன பேசுவார்? ராஜபக்சே செய்து, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளர்னு சொல்லிடுவாரா? சொல்லு பார்ப்போம். அவன் உடனே சொல்லுவேன், நீ குஜராத்தில் என்ன பண்ணி அதை நான் இங்கே பண்ணேன். சொல்லு பார்ப்போம். இங்க பொது விசாரணை வேணும், இங்க ஒரு தலையிடற்ற பன்னாட்டு விசாரணை வேணும். சொல்லு. அப்ப காஷ்மீர்ல வையும்பா. அதான் சுப்பிரமணிய சாமி தெளிவா சொல்றாரு. அமெரிக்காவில் போய் பேசிட்டேன், நீங்க ஈழத்துல ஒரு தலையிடற்ற பன்னாட்டு விசாரணையை கோராதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா ஈராக்கில் கேட்பான். ஏன்? ஈராக்கில் ஈழத்துக்கு இணையா படுகொலை அவன் செஞ்சான். அப்படி கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி வரும். ஏன்? காஷ்மீர்ல கேட்பான். அப்படின்னா இங்க என்ன நடக்குது? ஈராக்கில் என்ன நடந்ததோ, ஈழத்தில் என்ன நடந்ததோ, இங்கே பாலஸ்தீன்ல என்ன நடந்ததோ, பர்மாவில் என்ன நடந்ததோ, அது இன்னைக்கு காஷ்மீர்ல நடக்குது அப்படின்னு அர்த்தம். இங்க பேசியவங்க எல்லாம் யாசின் மாலிகா நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு பேசுறாங்க. நீங்க எல்லாம் கூட்டு பாருங்களேன் வர்றாரான்னு.
சரி, எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் தான் இருக்க, கூப்பிடுங்களே, வராரான்னு பார்ப்போம். அவனுக்கு தெரியும் என்னை மாதிரியே ஒருத்தன் எங்கடா இருக்கான்னு பார்க்குறான். நானும் பார்க்குறேன் என்னை மாதிரியே ஒருத்தன் எங்கடா இருக்கான். நான் காலில் இருக்கேன், அவன் தலையில் இருக்கான். அங்கே இந்தியாவின் இதயத்தில் ஒருத்தர் இருக்கான், பஞ்சாப்ல. டெல்லியில் நடந்த மாநாட்டில் நான் பேசினேன். தலை இந்த இருக்கு, எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற கால் நான் இருக்கேன், இதயம் எங்கே இருக்கு, இது மூணு இல்லைன்னா இந்தியா எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் தமிழில் தான் வேகமாக பேசினேன். என்ன அளவுக்கு வேகமாக நம்ம தம்பி ஒருத்தன் இந்தியில் மொழிபெயர்த்துக்கிட்டே வந்தான். அவர்களுக்கு ரொம்ப புரிந்தது. வழி சுமந்த பிள்ளைகள் தான் நாங்கள் கத்த முடியும், கதற முடியும். இந்த படுகொலையை சிரியாவில் கலவரம் நடந்தால் உடனே தலையிடுறான், ஸ்ரீலங்கான்னா கண்டுக்கிற மாட்டேங்கிறான். இஸ்ரேலில் இடி விழுந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மீது தாக்குதல் நடத்தால் இந்தியாவில் எல்லாரும் கத்துறாங்க, பாராளுமன்றத்தில் எல்லாரும் பேசுறாங்க, சீதாராம் யெச்சூரி கூட பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் இந்த பர்மா படுகொலைக்கு ஒருத்தரும் பேசல, கேட்க நாதி இல்லை அவனு. அதான் இங்க இருக்கிற கொடுமை. ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எது? பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நிற்கிறதா வல்லாதிக்கத்தின் அழகு. அடிமைனா யார் அடிமை? கையில் எங்காலை விலங்கு போட்டிருக்கிறவன் தான் அடிமையா? வக்கற்றவனுக்காக பேசாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவன், காலிழந்தவனுக்காக தோல் கொடுக்காதவன், வலிமையற்றவனுக்காக போராடாதவன் எல்லாம் அடிமைதான் இந்த உலகத்தில். அப்ப இந்தியா ஒரு கேவலமான அடிமை நாடு. அவன் எவனுக்காக நின்றுருக்குது இந்தியா? யாருக்காக நின்றுருக்குது? அன்றைக்கு எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கத்தில் நின்ற இந்தியா, இன்னைக்கு எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறான் அவன் பக்கத்தில் நிற்குது இந்தியா. இதான் இன்னைக்கு இவனுக்கு இருக்கிற வெளியுறவு கொள்கை. அதானே சிக்கல். அன்னைக்கு பாலஸ்தீன விடுதலையை ஆதரிக்குது, யாசர் அராபத்தை கொண்டாடுது, இன்னைக்கு அழித்தொழிக்கிற இஸ்ரேலின் பக்கம் நிற்குது. அன்னைக்கு ஈழ விடுதலை கோரிய விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தது, ஆயுதம் கொடுத்தது, இன்றைக்கு அழித்தொழிக்கிற சிங்களன் பக்கத்தில் நின்று கரம் கொடுத்து உதவுது. இது ஒரு கொடுமை. அப்ப நம்மை போலவே வழி சுமந்து நிற்கிற அந்த பர்மிய மக்களுக்கு நாம் எப்போதும் துணை நிற்க வேண்டும், நம்மால் முடிந்த அளவிற்கு உதவ வேண்டும். அதான் முக்கியம். இங்கே ஒரு அறிவிப்பு கூட பார்த்தேன் நான், நமது சகோதரர்கள் இந்த பாதிப்புக்கு ஆளான பர்மிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு உதவுவோம் என்று. நம்மால் முடிந்த அளவிற்கும் முடியாத அளவுக்கும் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். காஷ்மீரில் பெருமெல்ல வந்தபோது நான் என் சகோதரன் யாசின் மாலிக்கு எடுத்து கேட்டேன், நான் உனக்கு ஏதாவது உதவுவான்னு. நீ உதவணும்னு நினைச்சதே போதும், நீ உதவுனா எனக்கு உள்ளே வந்து சேராது, நீ பேசாமல் இரு என்று சொல்லிட்டான். நான் கொடுத்த எதுவும் நான் என் தம்பியில் விட்டு கேளு, நம்ம ஏதாவது செய்யலாமான்னு. ரொம்ப நன்றி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவன் படகை பறித்து கொண்டு போய் விட்டான் என்று அவன் மேலே வழக்கு. அங்கே வெள்ளத்தில் சிக்கி கொண்டு நிற்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வாருங்கள் என்று இராணுவத்திடம் கெஞ்சிறான் யாசின் மாலிக். வா, தயவு செய்து வா, காப்பாற்றுன்னு. அதெல்லாம் நாங்கள் வர முடியாது, நீ வேணும்னா படகு எடுத்துக்கிட்டு போன்னு யார் சொல்றது? இராணுவம். அப்ப இராணுவம் செய்யாததை அவன் அந்த படகு எடுத்துக்கிட்டு போய் காப்பாற்ற போனான். இந்த படகை கொடுத்து விட்டது இராணுவம். அவன் கடந்த அந்த படகை எடுத்துட்டு போன பிறகு இராணுவ படகை கடத்தி விட்டான்னு வழக்கு போட்டு நிறுத்திட்டான். எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்றோம்னு நீ பார்த்துக்க. அந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற தேசிய இனத்தின் மக்கள் நாம். ஈழத்தில் நடந்தது இங்கே நடக்காதுன்னு நீ நினைக்காத. பரமக்குடியில் 6 பேரை சுட்டு கொன்னது ஓம் போலீஸு, ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு கொன்னது அவன் போலீஸு. நம்ம போலீஸும் நம்மளை சுடும், அவன் போலீஸும் சுடும். சாகிறது தமிழ. ஏன்? நீ நாதியற்றவன். அதுதான் இங்கே. அங்கே சிங்கள வஞ்சி விடுவான், இங்கே இங்கல வஞ்சி விடுவான். கேட்க நாதி இருக்காது. அப்போ இதை கவனத்தில் கொண்டு தமிழ் தேசிய மக்கள் ஒரு ஓர்மைக்கு வந்து ஒரு வலிமையான அரசியலை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் பெரிதும் மதிக்கிற தலைவர்களை எல்லாம், நேசிக்கிற தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அரசியலை மக்களின் உரிமைக்கு, அவர்களுடைய இந்த மண்ணின் வளங்களை, மக்களின் நலங்களை பாதுகாப்பதற்கு ஒரு வலிமைமிக்க அரசியலை கட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த முயற்சியை செய்கிறோம். அது நம்மை போலவே அழித்தொழிக்கப்பட்ட, அழித்து ஒழிக்கப்படுகிற ஒரு இன மக்களாக இருக்கிற பர்மிய இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க வேண்டியது, அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டியது நமது கடமை. இந்த குரல் எல்லாருக்கும் கேட்குமா?
இது கேட்டு அவங்க நிறுத்திடுவாங்களா? அப்படி நினைக்க முடியாது. அப்படி நினைக்க முடியாது. அப்போ அணு உலையை எதிர்த்து நம்ம போராடுறோம். ஆனால் அணு உலையை மூடிருமா? மூடாது, மூடாது. ஆனால் ஒரு நாள் ஒரு பேரழிவு ஏற்படுது வச்சுக்கிடுவோம். அதில் அழிந்து போகிற எனது இன மக்கள் இவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்துகிற அணு உலையை நிறுவும் போது எவனுமே போராடலையா என்று கேட்பான்ல. இல்லடா, அப்பவும் பல பேர் போராடி இருக்காண்டா என்று வரும். அந்த வரலாற்று பதிவுக்காவது நாம் போராடி ஆக வேண்டியது இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவான்? உன்னை புதைச்ச இடத்துல இன்னொரு தலைமுறை பழைய செருப்பு விளக்கமாறு எடுத்து வந்து அடிச்சு காரி துப்புவான். உன்னுடைய வழி வழியாக நாங்கள்லாம் பிறந்தோமா? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாத அடிமைகளாக நீங்கள் வாழ்ந்தீர்களா என்று கேட்பான். அதுக்காவது நீ போராட வேண்டியது இருக்கு. அதுக்காக போராட வேண்டியது இருக்கு. அதிகாரம் மிக வலிமையானது, அது நம்மகிட்ட இல்லை. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லாது போகிறது. அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை கவனத்தில் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கே பங்கேற்ற அனைத்து தலைவர்களின் குரலாகவும் உணர்வெழுச்சியோடு கூடியிருக்கிற எனது தாய் தமிழ் உறவுகளின் குரலாகவும் கருத்தாகவும் அழித்து ஒழிக்கப்படுகிற இந்த பர்மிய இஸ்லாமிய மக்களின் படுகொலையை உடனடியாக உலக நாடுகள் தலையிட்டு தடுக்க வேண்டும். இந்திய பெருநாடு அதை அக்கறையோடு அணுகி தடுக்க வேண்டும். நடுக்கடலில் தத்தளித்து நிற்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நாடு ஒரு மனித பற்றோடு அவர்களை ஆதரவு கரம் கொடுத்து தன் நாட்டில் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று வரை ஏதிலிகளாக தவித்துக் கொண்டிருக்கிற இனத்தின் மகன் நான் தான் இதை கேட்க முடியும். என்னை போலவே இன்னொரு சகோதரன் துன்பப்படுகிறான், அவனுக்கு உதவுங்கள் என்று நாங்கள் தான் கேட்க முடியும். இன்று வரை எண்ணற்ற சிறைகளில் நமது மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நாடுகளின் கடல்களில் இன்னும் நமது மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நிற்கிற இந்த பர்மிய மக்களின் துயரத்தை துடைக்க இது ஒரு தொடக்க போராட்டமாக இந்த படுகொலை தடுத்த நிறுத்தப்படுகிற வரை நாம் தொடர்ந்து பல தளங்களில் போராடுவோம் என்று உறுதியேற்போம். இந்த இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பயில்கிற மாணவர்கள் தொடங்கிய அம்பேத்கர், தந்தை பெரியார் படிப்பு வட்டத்தின் மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும். பிறகு எந்த விசாரணையும் நீ அப்புறம் வைத்துக்கொள், முதலில் தடையை நீக்கு. என் மீது கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை அவுத்து விட்டுவிட்டு பிறகு பேசு. அதில் இருக்கிற தலைவர் பூமா அவர்களை நான் நன்கு அறிவேன். அவர் செம்மொழி ஆய்வு மையத்திற்கு தலைவராக போட்டார்கள். அன்றிலிருந்து அங்கு பிரச்சனை தொடங்கியது. அது பல போராட்டங்களை செய்து இங்கே ஐயா வெங்கட்ராமன் அவர்கள்லாம் கூட வந்திருக்கிறார்கள். எல்லோரும் நாங்கள் பங்கேற்று பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம். இப்போது இந்த இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் இந்த சிக்கல் உருவாகி இருக்கிறது. முதலில் இந்த தடையை நீக்க வேண்டும். தொடர்ச்சியாக எங்களை போராடுகிற நிலைக்கு தள்ளக்கூடாது. இந்த உணர்வெழுச்சியான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மதிப்புமிக்க தலைவர்கள் அனைவருக்கும், எனது அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர்.